நான் வந்து ராஜபாளையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர். இன்றைக்கு தமிழக மக்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தம்முடைய தளபதி அவர்களை மக்கள் இன்று பெருவாரியாக வாக்களித்து அவர்தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று வாக்களித்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என்னுடைய வெற்றியையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா, நான் வந்து மதுரை சட்டக்கல்லூரி 1984 மதுரை சட்டக்கல்லூரியிலே பயிலும் பொழுது அப்போ உறுப்பினராக இருந்தேன். 1997ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலராக இருந்தேன். தற்பொழுது மாநில எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச்சராக இருக்கின்றேன். இன்றைக்கு நமது தளபதி அவர்கள் முத்தான வாக்குறுதிகளை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அம்மா உணவகத்தை அவர்கள் சீரமைக்க உடனடியாக உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதேபடியாக மின்சாரம் 200 யூனிட் என்பதனை உடனடியாக அவர்கள் செயல்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே தான் நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்றைக்கு இணைந்திருக்கின்றேன். நான் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் 2016 to 2021 ஆண்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருந்தேன். தற்பொழுது இளைய தளபதி அம்மாவை போன்று புரட்சித் தலைவர் போன்று நல்ல ஆட்சியை தருவதற்கு இன்னைக்கு ஒரே தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இன்றைக்கு வருங்காலத்தில் மட்டுமல்ல அவர் காலங்கள் அனைத்திலும் அவர்தான் முதலமைச்சராக இருப்பார். அவர் நீண்ட வெற்றியை பெறுவார், நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதேபோன்று சரித்திரம் படைப்பார் என்று நிலக்கோட்டை தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர். நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அரசு வழக்கறிஞராக 2011 to 16, 16 to 21 சட்டமன்ற உறுப்பினர். தவகவில் இணைந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உயர்ந்த நோக்கத்தோடு தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இளைஞர்களும் பெண்களும் மக்களும் மிக சிறப்பான ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இதில் இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தில் இணைந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு முகாந்திரம் கிடைத்திருக்கிறது. அதோடு இணைத்துக் கொண்டு வேறு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பேன். கழகத்தில் உறுப்பினர்கள் புதிதாக சேர்ந்திருக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது புதிய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முத்தான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு முதலாவதாக சிங்கப்பெண் திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். மேலும் அம்மா உணவகத்தை மறுசீரமைப்பு செய்து வலுவான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி தரமான சுவையான உணவுகளை மக்களுக்கு வழங்குவதற்கு IAS உயர்மட்ட குழுவிற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் 200 யூனிட் மின்சாரத்தை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதேபோல தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கூறியிருந்தோமோ அது அனைத்தையும் விரைவில் அதற்கான சாத்தியக்கூறுகள் மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்வதற்கு ஆயத்தம் செய்வார்கள் என்று பரிபூர்ணமாக நம்புகிறோம். வணக்கம், என் பேர் மஞ்சுளா, திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயல் தொகுதி. இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ஆட்சியில. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 33 வருஷம் பயணம் பண்ணிக்கிறோம். ஆனால் உழைப்பு தான் எங்களை எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு பலன் நாங்கள் இது வரைக்கும் அனுபவிக்கல. தளபதியோட முயற்சியெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டை கண்டிப்பாக முதல்வர் காப்பாற்றுவார். பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் வரணும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம்.